ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேசத்திற்கான ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். ஜெபிக்கிற உங்களுக்கும் இந்த ஊழியங்களை தாங்குகிற உங்களையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கண்களை மூடி இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவ பிரசன்னத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. உதவி செய்தரலப்பா. உம்முடைய பிரசன்னம் மட்டுமே போதும் கர்த்தாவே. நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, ஜெப நேரங்கள் கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திடுங்க ஆண்டவரே. தேசத்திற்காக ஜெபிக்கும்போது சத்துருடைய கோட்டைகளை எல்லாம் முதலாவது நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். விடுதலையோடு துதித்து ஜெபித்து ஆராதிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உமது அன்பு கரங்களில் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள், அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று, அல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள், அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று, அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜபசேனை துதி சேனைகள், அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை, அல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜபசேனை துதி சேனை, அல்லேலூயா.
வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் அல்லேலூயா. தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஹல்லேலூயா. நேரத்தில் வாசிக்கும்படியாக 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்போது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான அந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆசா ராஜா ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. அந்த 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலுமிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு ஆசா ராஜா ஒரு பெரிய ராஜா தான். கர்த்தருக்கு செம்மையான காரியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்போதும் ஒரு திரள் கூட்டம் எத்தியோப்பியர்கள் இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக அவங்க வருகிறாங்க. அவங்களுக்கு ஏராளமான அந்த சேனைகள் இருக்கிறது. 10 லட்சம் சேனைகள், 300 ரதங்கள். என்ன செய்வார் பாருங்க. இவங்களுக்கு மிக கொஞ்சமான யுத்த வீரர்கள் தான், ஆனால் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவருடைய பராக்கிரமத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டல்ல, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறார். யுத்தத்துக்கு அணிவகுத்து வந்து நிற்கிறாங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த திரளான சேனைகளுக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம்.
எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலப்பா. நாங்கள் உம்மையே நோக்கி நிற்கிறோம், உம்முடைய நாமத்திலே வந்து நிற்கிறோம், எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஒரு பெரிய விடுதலை. அந்த ராஜ்யம் சமாதானமாக இருக்கிறது. எதிர்த்து வந்த அந்த பெரிய சேனைகள் அவங்க கலைந்து திரும்பி ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உண்மையிலேயே ஒரு ராஜா அந்த இவ்வளவு பெரிய ஒரு சேனைகளை விரட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய இருதயம் தேவனுக்கு பிரியமாகவும் விசுவாசமாகவும் காணப்பட்டபடியினாலே அந்த தேசம் அந்த நாட்களிலே சமாதானமாக அன்பானவர்களே, எனக்கெல்லாம் நினைக்கும்போது நம்முடைய தேசத்தை ஆளுகிறாங்க பாருங்க, அந்த ஆளுகிறவங்க, தேசத்தில் பொறுப்பானவங்க, தேசத்தின் அதிபதியாக இருக்கிறவங்க, தேசத்தை ஆண்டு நடத்துகிறவங்க கொஞ்சம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தாங்கன்னா இதுக்கு முன்னால் இந்த தேசத்தில் ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷம் உண்டாகும். இது என்னன்னா ஒரு சாதாரண நிலை கூட இல்லை. வெட்டு குத்து கொலை, பயங்கர துணிகரமான பாவங்கள், வன்முறை செயல்கள். தேசத்து அதிகாரிகள் தான் இந்த ராஜாவை போல மாறணும். இந்த ஆசா ராஜாவை போல கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிடும்போது தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். இப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட தேசத்தின் அதிபதிகளுக்கும் கஷ்டம்தான். அவங்க யாருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? நாலா பக்கத்தில் இருந்தும் டென்ஷன், பயங்கரமான எதிர்ப்புகள் வரும். அவங்க யாருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கர்த்தரை சார்ந்திருக்கிற அதிபதிகளுக்கு தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகையினால தேசத்தின் அதிபதிகளுக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். தேசத்தை பொறுப்பாக நடத்துகிற எல்லாருக்காக, ஜனாதிபதி, கவர்னர்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடிய எல்லாரும் ஞானத்தோடும் புத்தியோடும் விவேகத்தோடும் பணியாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கத்தக்கதாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே எல்லா பதவியில் இருப்பவர்களும் ஞானமாய் நடக்கத்தக்கதாக கிருபை தாரும் ஆண்டவரே. ஹலே லூயா. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கணும், யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்யணும். அப்படி செய்கிறாங்களா? யோசித்து பாருங்க. நல்ல அந்த தேசத்தின் அதிபதிகள் இந்த மாதிரி உண்மையாக இருக்கணும். நீதியின்படி ஏழைகளுக்கு நியாயம் செய்யணும், நீதியின்படி ஏழைகளுக்கு நியாயம் செய்யணும். அப்படிப்பட்ட நியாயம் செய்யக்கூடிய அதிபதிகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஆண்டவரே, கவர்னர்கள் ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றுகிறவர்கள் ஆண்டவரே, எல்லாருக்காகவும் நாங்கள் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எம்எல்ஏக்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாரும் நீதியின்படி உண்மையாக இருக்கத்தக்கதாக லஞ்சங்களை வாங்கி ஆண்டவரே ஒரு சாராருக்கு உதவி செய்து இன்னொரு சாராரை ஆண்டவரே வெறுத்து தள்ளக்கூடிய நிலை வராதபடிக்கு உண்மையாய் ஆளத்தக்கதாக, உண்மையாய் ஆண்டவரே நியாயம் விசாரிக்கத்தக்கதாக எல்லாருக்குள்ளும் கர்த்தர் ஆண்டவரே கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஒரு தெய்வ பயத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, எல்லாம் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை
அறிகிற அறிவை அடையவும் நீ சித்தமுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் சமாதானமுள்ள ஜீவனம் பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவரே, அதிபதிகளுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, ராஜாக்களுக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தின்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ராஜாக்களுக்காக, அதிபதிகளுக்காக, ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் ஆண்டவரே, அவங்க கர்த்தருக்கு பயந்து அவங்க நீதியாய் நியாயமாய் ஆண்டவரே நடுநிலையாய் நின்று ஆண்டவரே நியாயம் விசாரிக்கிறவர்களாக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உமது கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு, உலக ஜனங்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இந்த ஆவியை, இந்த பெலனை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போமா? தேசத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் முழு தேசத்தின் ஜனங்களுக்காக எல்லாருக்கும் ஒரு ஞானமும் உணர்வும் கிடைக்கும்படியாக, ஆலோசனையும் அறிவும் கிடைக்கும்படியாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடைக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. இயேசுவே, குடித்து வெறித்து வாழுகிற ஜனங்களும் ஆண்டவரே அந்த குடி வெறியை விட்டு கர்த்தரனை பார்க்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஆவி வரும்போது அந்த குடி வெறிகள் மாறிவிடும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது கொலை வெறிகள் மாறிவிடும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் முழு தேசமும் இன்றைக்கு பல சூழ்நிலைகளிலே கலங்கி போய் நிற்கிறது. கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆலோசனையும் பெலனையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஏழையோ பணக்காரனோ, ஆண்டவரே பொறுப்பானவர்களோ இல்லையோ, எல்லாருக்கும் ஒரு தேவ பயத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தீமையிலிருந்து விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தீமை செய்கிற நினைவிலிருந்து மாறி கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, சுவிசேஷம் செல்லும் இடம் எங்கும் ஆண்டவரே எத்தனை கிராமங்கள் சமாதானம் பெற்று வாழுகிறது. அதே போல சுவிசேஷத்தால் தேசம் ஆண்டவரே நிறைந்து சந்தோஷப்படத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் தேசம் சந்திக்கப்படட்டும். தேசம் இயேசுவை சந்திக்கப்படட்டும். தேசம் இயேசுவை சந்திக்கட்டும். ஆண்டவரே, தேசம் இயேசுவுக்கு பயப்படட்டும். இயேசுவே, அந்த பயப்படும் ஆவி வரும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது ஆண்டவரே தேசம் சமாதானமாய் இருக்குமே. என் தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
இயேசுவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. விடுதலை கொடுக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லப்பா. ஆண்டவரே, கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேவாவியானவர் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கன்னியாகுமாரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. கன்னியாகுமாரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. பாரிலெங்கும் இயேசுவின் நாமம் சொல்லுவோம். பாவம் தீர்க்க வந்தோனே சாட்சி பகருவோம். ஆயுத்தின் நாளெல்லாம் வாழ்த்தி பாடிடுவோம். ஆயுத்தின் நாளெல்லாம் வாழ்த்தி பாடிடுவோம். கன்னியாகுமாரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. உலக வாழ்க்கை குறுகியதே, சீக்கிரம் கடந்திடும். உலக மீட்பர் இயேசுவின் வருகை சமீபமே. தேசம் அழியுது பார், இயேசு வரப்போகிறார். தேசம் அழியுது பார், இயேசு வரப்போகிறார். கன்னியாகுமாரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. நம்முடைய தேசம் முழுவதும் இயேசுவை அறியட்டும். பாரத்தோடு நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முழு தேசம் அரசனானாலும் ஆண்டவரே யாரானாலும் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரம். ஒருவராவது கட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லைப்பா. ஜீவகாலம் முழுவதும் மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக நீ இந்த உலகத்திலே பிறந்தீர் ஆண்டவரே. உடைய பிறப்பு எவ்வளவு தாழ்மை. உலக இரட்சகர் அனைத்து ஜனங்களின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அது ஒன்று வீணாக போவதில்லை. எங்களுக்காக ஆண்டவரே சிந்தின அந்த பரிசுத்தமான இரத்தம், பாவமறியாத இரத்தம் ஒரு நாளும் வீணாவதில்லை. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் கர்த்தர் மாற்றும்படியாக. அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல,
பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், தேவாவியினாலே ஆகும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யும்படியாக, கர்த்தர் உதவி செய்யும்படியாக, கர்த்தர் அதிசயங்களை செய்யும்படியாக, கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக, ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளும் பேசும்படியாக நாங்கள் கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இயேசுவே, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே. எந்த மதத்தை சேர்ந்தவர்களானாலும் அவர்களுக்குள்ளே இயேசு வாசம் செய்யட்டும் ஆண்டவரே. பாவங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும், அதிசயங்களை செய்யும் கர்த்தாவே. இந்த நாளிலும் தேசம் எங்கு நடக்கிற சகல ஊழியங்களுக்காக ஆண்டவரே, ஒரு 26 மாநிலங்களுக்காக ஆண்டவரே, அதில் பணியாற்றக்கூடிய எல்லா இயக்கத்தின் தலைவர்களுக்காக, எல்லா இயக்கங்களுக்காக, எல்லா இயக்கத்தின் மிஷனரிகளுக்காக, எல்லா இயக்கத்தின் ஆண்டவரே சுதேச ஊழியர்களுக்காக, இத்தனை காலமும் எத்தனை ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்நானத்தின் மூலமாய் மந்தையில் இணைக்கப்பட்டார்களோ அத்தனை விசுவாசிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இருக்கிறது. தேவாதி தேவனே ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டேன் என்ற ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் முடிவு பரியந்த நிலைத்து நிற்க கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, உதவி செய்யுங்க. மிஷனரிகள் கடந்து போகிற இடத்துல அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுங்கப்பா. இயேசுவே, அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்து நின்று ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் அடைக்கப்பட்ட வாசலை நீங்கள் திறந்து கொடுங்க. தைரியமாய் சென்று ஆண்டவரே, நம்முடைய சுவிசேஷத்தின் ரகசியத்தை எடுத்து சொல்லத்தக்கதான ஆற்றலை ஒவ்வொரு மிஷனரிகளுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஊழியத்தின் நிமித்தமாக பாடுகளை ஆண்டவரே, கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அவர்களை ஆண்டவரே காத்து கொள்வீராகப்பா. ஆண்டவரே, முன்னும் பின்னும் பாதுகாத்து வழி நடத்தும். அவர்களும் ஆண்டவரே கடைசி வரை நம்முடைய ஊழியத்தை வெற்றியோடு செய்து முடிக்க வேண்டும் கர்த்தாவே. நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவரே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு மிஷனரிகளுக்கும் தேவன் விடுதலையை தாரும், போதகர்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. அந்த உச்ச நீதிமன்றத்திலிருந்து நல்ல செய்திகள் கேட்கப்பட்டு அவங்க விடுதலை பெற்று குடும்பத்தோடு சென்று இந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரையாவது கைவிடாத இங்கப்பா. எல்லாரையும் பலப்படுத்தும், எல்லாரையும் பலப்படுத்தும், அவர்களை தாங்கும். இயேசுவே, நீங்கள் தான் தாங்க வேண்டும் என்று கெஞ்சினோம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், கடைசி வரை காக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவர், கடைசி வரை நீர் காக்க வல்லவர். கடுங்காற்றோ கொடும் புயலோ என் நிலையிலும் காக்க வல்லவர். கடுங்காற்றோ கொடும் புயலோ என் நிலையிலும் காக்க வல்லவர். சத்துருக்கள் எதிரிட்டு வந்தாலும், பலவித சோதனைகள் சூழ்ந்து வந்தாலும், சத்துருக்கள் எதிரிட்டு வந்தாலும், பலவித சோதனைகள் சூழ்ந்து வந்தாலும்,
கத்தரெனக்காக யுத்தம் செய்குவார். கலங்கிடனே நான் ஜெயித்திடுவேன். கத்தரெனக்காக யுத்தம் செய்குவார். கலங்கிடனே நான் ஜெயித்திடுவேன். அழைத்தவரே அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவர். கடைசி வரை நீர் காக்க வல்லவர். கடுங்காற்றோ கொடும் புயலோ என் நிலையிலோ காக்க வல்லவர். கடுங்காற்றோ கொடும் புயலோ என் நிலையிலோ காக்க வல்லவர். அழைத்தவரே. ஆமாண்டவரே, சத்துருக்கள் எதிரிட்டு வந்தாலும், பலவிதமான சோதனைகள் சூழ்ந்து வந்தாலும், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்குவார். கலங்காமல் திகையாமல் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், மிஷனரிகள், போதகர்கள் முன்னேறி செல்லத்தக்கதான ஆண்டவரே ஆற்றலை பெற்றுக்கொள்ள அந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் உதவி செய்வீராக. அதிசயத்தை காண செய்வீராக. கடந்து போகிற இடத்தில் அற்புதங்களை நடத்துவீராகப்பா. அந்த பவுல் பிரயாணப்படுகிற நேரத்தில் அந்த கடல் ஆண்டவரே சேதத்தில் இருந்து மீட்கப்பட்டு ஆண்டவரே குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஊரார் விறகுகளை கொண்டு போட்டாங்க. அந்த விறகிலிருந்து ஒரு ஆண்டவரே ஒரு நச்சு பாம்பு ஆண்டவரே அந்த பவுலை ஆண்டவரே கையிலே கவ்வி விட்டது. எல்லாரும் சொன்னாங்க, இவன் மரணத்துக்கு பாத்திரவான், இந்த பாம்பு கூட விடலைன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் செத்து போயிடுவான்னு நினைச்சாங்கப்பா. கைவீங்கல்ல அற்புதத்தை கண்டாங்க. இந்த கிராமத்தில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. தகப்பனே, வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து ஜெபித்து சுகம் பெற்றார்கள். அதே போல போதகர்களும் மிஷனரிகளும் கடந்து போகிற இடத்துல அற்புதங்களை செய்து அதிசயத்தை செய்து ஆண்டவரே அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களை ஆண்டவரே எல்லாரும் இயேசுவை காணும்படியான ஒரு கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே உம்மால் தான் முடியும். நீர் அந்த அற்புதங்களை செய்யுங்கப்பா. எங்கள் ஜெபங்களை கேளுங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். உம்முடைய ஆவியினாலாகும் ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போமா. வாலிப பிள்ளைகள், குடிக்கிற கணவன்மார்கள் எல்லாருக்காக நாம் ஜெபிப்போமா. குடிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குடும்பத்தில் யாரானாலும் வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த ஏசாயா 51:2 சொல்லப்பட்டபடி ஞானமும் உணர்வும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பெலனும் அருளும் ஆவி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை
அருளும் அந்த ஆவி கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிப்போமா? அன்பானவர்களே, நல்லா யோசிப்போம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சின்ன பிள்ளைனாலும் இளம் வாலிபர்கள் எல்லாரும் பெற்றோருக்கு பயப்படணும், பயந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். அது இன்றைக்கி நிறைய இடத்துல இல்லை. கொஞ்சம் படித்து கொஞ்சம் மேலே வந்த உடனே என்னை போல் ஒருத்தருமே இல்லை, நான் பெரிய ஆள். பெற்று வளர்த்தது யார்? கஷ்டப்பட்டு அந்த தாயானவள் அந்த வயத்தில் அந்த 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி பெரிய ஆள் ஆக்கின பிறகு அந்த பெற்றோரை மதிக்கிறதும் இல்லை. சில நேரம் அந்த மகன் மதிக்கலான்னு இருந்தால் அந்த மருமகள் வந்து பயங்கரமாக வெளியே தள்ளு, உனக்கு அம்மையை முதியோர்லத்தில் விடு. அன்பானவர்களே, பிறந்த வீடு அங்கேயும் ஒரு பெற்றோர் உண்டு, புகுந்த வீடு அங்கேயும் ஒரு பெற்றோர் உண்டு. 2 பெற்றோரும் ஒன்று தான். இந்த மகனை இந்த பெற்றோர் பெறலைன்னா, இந்த மகளை இந்த பெற்றோர் பெறலைன்னா உங்களுக்கு சம்பந்தம் ஏது சொல்லுங்க? ஆண்டவர் தானே சேர்த்து வைக்கிறாரு. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு விவாகத்தின் மூலமாக, ஒரு திருமண காரியத்தின் மூலமாக இணைந்து வாழ்கிறீங்க. மனைவியானவள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வாரா, சரிதானே? அப்போ அந்த பிறந்த வீட்டிலையும் ஒரு பெற்றோர், இந்த புகுந்த வீட்டிலையும் புருஷனுடைய பெற்றோர் தன்னுடைய பெற்றோர் போல இந்த 2 பெற்றோரையும் எல்லாரும் கவனிக்கணும். ஒருவேளை அந்த அந்த ஸ்திரீயானவளுடைய இல்லத்தில் வேறு பிள்ளைகள் இல்லைன்னா இந்த மணமகன்தான் கவனிக்கணும். 2 பெற்றோரையும் கவனிக்க வேண்டிய கடமை இந்த பிள்ளைகளுக்கு உண்டு. ஏதாவது ஒரு வகையில் எந்த சூழ்நிலையில் அவங்க இருக்காங்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி, நம்ம நிலைமைக்கு ஏற்றபடி கவனிக்க வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு உண்டு. எல்லாம் வாலிபன் ஆயிட்டோட தானே நான் தான் பெரிய ஆளுன்ட்டு இருக்கக்கூடாது. அந்த பெற்றோர் சொல்ல கேட்கணும். அப்படி கேட்கும்போது தான் அது ஆசீர்வாதம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தெய்வ பயத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலும் ஆண்டவரே, திருமணமான குடும்பங்களிலும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவரே பிறந்த வீட்டில் உள்ள பெற்றோர், புகுந்த வீட்டில் உள்ள பெற்றோர் என்று எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டவரே பிறந்த சிறு குழந்தைகள் முதல் இளம் வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே வாலிபர்கள், ஆண்டவரே எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், காலேஜ் போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். போக்குவரத்து ஆண்டவரே, பாதுகாப்பு, எல்லா காரியங்களுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் பொறுப்படுத்திடுங்கப்பா. ஆண்டவரே, எல்லாருக்கும் பாதுகாப்பை தாரும், பெண்களும் பாதுகாப்பை தாரும். மொபைலை வைத்து விளையாடி கொண்டிருக்காதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஞானத்தையும் உணர்வையும் கொடும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடு. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ என் தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெற்றோரை விட்டு ஆண்டவரே சிறிது தூரம் சென்று ஸ்கூல் காலேஜ் போன உடனே பெற்றோருக்கு தெரியாது என்று நினைத்து விடக்கூடாது. பெற்றோரை விட மேலான ஒரு தெய்வம், ஒரு இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார் என்ற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
அல்லேலூயா. எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறபடினாலே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குடி போதைக்கும் ஆண்டவரே, போதை பொருளுக்கும் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பேரையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. யாரானாலும் தேசம் எங்கும் ஆண்டவரே இருக்கிற வாலிப பிள்ளைகள் யாராவது குடி போதைக்கும் போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம். அல்லேலூயா. இதனால எத்தனையோ கஷ்டம், கண்ணீர் ஆண்டவரே, போதை பொருட்களினால வெட்டு, குத்து, கொலை ஆண்டவரே, எவ்வளோ பயங்கரம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுவிப்பீராக. இந்தமாக வரதட்சணை, டவுரி சிஸ்டம் எவ்வளவு கொடுத்தாலும் நிறையாத, ஏதோ எவ்வளோ கொடுத்து இப்போ ரீல் ஓடிட்டே இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும், யூடியூப்பை திறந்து எப்போ பார்த்தாலும் இப்போ நடந்திருக்கிற அந்த வரதட்சணை கொடுமை, அதனால் தற்கொலை செய்து கொண்ட அந்த மகளுடைய நிலையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதா? என்னதான் செய்வாங்களோ ஆண்டவரே. திருமணமான பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழட்டும்னு சொல்லி விட்டு கொடுக்க முடியாத பெற்றோராக இருக்காங்களே ஆண்டவரே. பெற்றோர்கள், கணவன் மனைவி யாரானாலும் தேவைக்கு தலையிடணும். தேவையில்லாத காரியங்களில் பெற்றோர்னாலும் தலையிடக்கூடாது. அவங்க பிள்ளைகள் பார்த்துக்கிடட்டும், அவங்க திருமணமானவங்க கவனமாக நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு பெற்றோர் ஜெபிக்க தான் வேணுமே தவிர அவங்களுக்கு இடையூறாட்டு தில்லுமுல்லு காரியங்களை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பாரு, அந்த பையனுக்கு வாழ்க்கையும் போச்சு. இந்த பிள்ளை பெற்றோருக்கு இல்லாமல், பிறந்த வீட்டுக்கு இல்லாமல், புகுந்த வீட்டுக்கு இல்லாமல் வாழ்க்கையை பாழாக்கிட்டான். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ கிடைத்தும் கூட திருப்தி இல்லாத அந்த உலகத்தில் சரி கொண்டு வந்தது போதும், கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழட்டும்னு விட்டு கொடுக்க மனம் இல்லாத குடும்பங்கள் இயேசுவே மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. என்ன சமாதானம் கிடைக்கும்? இப்படிப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. இந்த பிள்ளை ஆண்டவரை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிட்டான். இனி எவ்வளவோ பிள்ளைகள் உடஞ்சி நொந்து குறுகி ஆண்டவரே பேசவும் வழி இல்லாமல் ஆண்டவரே பாவம் போல அனுபவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம் ஆண்டவரே. வரதட்சணை கொடுமை ஆண்டவரே, இந்த கொடுமை வராதபடிக்கு தேவன் இப்படிப்பட்ட குடும்பங்களை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். உதவி செய்வீராக, அதிசயத்தை காண செய்வீராக, அற்புதத்தை காண செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிரியை செய்யுங்கப்பா. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அது வருவதற்கு முந்தி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக இதில் ஆண்டவரே நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக, கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இதில் செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதரிகளுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகள் கடந்து போகட்டும், அநேகர் கேட்டு பயனடையட்டும், வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகட்டும், ஆண்டவரே பரிசுத்தம் உண்டாகட்டும், ஆண்டவரே தெய்வீக அன்பு ஆண்டவரே உண்டாகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து காணிக்கைகளை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா.
ஆண்டவரே உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை தாங்கட்டும். நீ நல்லவராயிருந்து போதுமானவராயிருந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயத்தை காண செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே பீட்டர் தம்பியோடு இணைந்து பணியாற்றக்கூடிய விக்டர் தம்பி குடும்பம், ஆண்டவரே அப்பா ஆனந்த் தம்பி குடும்பம், ஆண்டவரே இன்னுமாய் அபிஷேக் எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, பணிகளை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு தேவையான அநேகம் உண்டு கர்த்தாவே, தேவைகள் அநேகம் உண்டு. ஆண்டவரே கர்த்தர் கொடுத்து அவர்களை பலப்படுத்து நடத்து. ஆண்டவரே உலகமெங்கு போகிற, ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக உலகமெங்கு போகிற இந்த செய்திகள் ஆண்டவரே எங்கேயாவது யாருக்காவது பயனடைந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும், வெற்றி வாழ்வு உண்டாகட்டும், அதிசயங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளிலே ஆண்டவரை வாத்தம் பண்ணி வேலைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கலக்கத்தை மாற்றுவீராக. தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறீர். ஒவ்வொரு பேரும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதான கிருபையை ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பேருக்கு ஒரு விடுதலையை தாரும். என்னென்ன கட்டுகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறாப்பா, உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் வியாதியோடு யாராவது இருந்தாலும், பலவீனத்தோடு யாராவது இருந்தாலும், கேன்சர் போன்ற வியாதி இல்லை ஆண்டவரே, கஷ்டப்படுகிற மிஷரியானாலும் ஆண்டவரே, யாரானாலும் விசுவாசிகளானாலும் ஆண்டவரே, யாரானாலும் ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் வியாதி வேதனையோடு, யோ எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, எப்போது இந்த விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அந்த கேன்சர் கட்டிகள் எல்லாம் வெடித்து சிதறட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும், இருக்கிற இடம் தெரியாமல் போகட்டும்.
பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். சுகர் பிரச்சனை, ஆண்டவரே ப்ரெஷர், இன்னும் பலவிதமான வியாதிகள், தோல் கிருமி வியாதிகள், எதுவானாலும் மூட்டு வலிகளானாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த 100க்கு அதிபதி கூட சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் குணமாவான் என்று விசுவாசத்தோடு சொன்னது போல இந்த நேரத்திலும் நாங்கள் விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய கல்வாரியின் இரத்தம் எங்கள் பாவத்தை போக்க மாத்திரமல்ல, எங்கள் வியாதிகளை குணமாக்குறது. எங்கள் ஆண்டவரே கட்டுகள், ஆண்டவரே சாசின் சோதனைகள், ஆண்டவரே சத்ருவின் ஆண்டவரே நெருக்கம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். என்ன சத்ருவின் கட்டுகளானாலும் ஆண்டவரே எதுவானாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே ஜனங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிப்பார்களாக. கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. இயேசுவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தளர்ந்து போகாத இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே உண்மையே சார்ந்து ஜீவிக்கிறோம் கர்த்தாவே. அருமைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க. இம்மட்டு காத்த தேவனுக்கு நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. எபினேத்தரே, எபினேத்தரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேத்தரே, எபினேத்தரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூர்வேன். ஆராதனை, 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 ஆராதனை. ஆமாம் அன்பானவர்களே, முழு உள்ளத்தோடு அவரை நேசிப்போம். முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம். அவர் அற்புதங்களை செய்வார், அவர் அதிசயத்தை காண செய்வார். இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை நீங்கள் காணத்தக்கதாக கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். ஒரு சந்தோஷம் உங்கள் குடும்பங்களிலே உண்டாகும், ஒரு அற்புதம் உண்டாகும். நீங்கள் முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிங்க. முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இதுவரையிலும் நீர் கூட இருந்து எங்களை நடத்தினபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காண செய்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டு கர்த்தர் கூட இந்த வழி நடத்தி இன்னும் ஏதாவது ஒரு கடன் பாரம் பிரச்சனை, கடன் ஆண்டவரே அதில் தொல்லையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. தங்களுடைய வருமானத்திற்கு தக்க செலவு செய்து வாழத்தக்கதான கிருபையை தாரும். எல்லாரும் தங்கள் தங்கள் குடும்பங்களை ஆண்டவரே பொறுமையோடும் உத்தமத்தோடும் கவனிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நீர் வழி நடத்தும். எல்லா தீங்குக்கும் தீமைக்கு விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்